தேவனே என்னை போதித்து நடத்தும், தோல்வி வராமல் தாங்கிய நிறுத்தும். தேவனே என்னை போதித்து நடத்தும், தோல்வி வராமல் தாங்கிய நிறுத்தும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும். உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும், அனுபவமாய் நாம் பெற வேண்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, என்னை போதித்து நடத்தும், உம்மை நோக்கி தொடர்கின்ற இந்த தொடர் பயணத்திலே விழுந்து போகாமல் சரியான இலக்கை நோக்கி நான் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்து இந்த நாளை துவக்குவோம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க துவங்கி இருக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களும் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஏற்கனவே நாம் தியானித்தபடி எல்லா தீர்க்கர்களும் மையப்படுத்தி உபதேசிக்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு அந்த வருகைக்கு முன்பாக நம்மை சீர்படுத்தி கொண்டு அவர் வரும் பொழுது அவரோடு கூட சந்தோஷமாய் கரம் பிடித்து செல்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லாரும் எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் செப்பனியாவும் யோவேல் தீர்க்கதரிசியும் அதை இன்னும் ஆழமாய் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அதற்குரிய அடையாளங்களை மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் அதை உணர்ந்து நான் என்ன பண்ணணுமா, அந்த செப்பனியா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நான் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் 4 காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் என்ன பண்ணணுமா, அவர் விரும்புகிற ஜாதியாக மாறணும். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இந்த வருகையின் நாள் சமீபமாக இருக்கிறதே, விரும்பப்படாத நான் அவர் விரும்புகிற ஒரு வண்ணமாக மாறுவதற்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே யூதர்களுக்கு ஒரு கர்த்தருடைய நாள் எப்படி ஒரு யூதர்களுக்கு இருக்கும், 2ஆம் அதிகாரத்திலே யூதர் அல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறார். 1ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை சொல்லுகிறார். மழை, வெள்ளம், அதே போல சாக்ரிஃபைஸ், யாகம், 3வது ஒரு பேட்டில், ஒரு போர் புரிகிறது எப்படி இருக்குமோ போர்க்களத்தில் இருக்கிற வண்ணமாய் 3 காரியங்களை முன்வைத்து அதன் மூலமாக கர்த்தருடைய நாள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். 1வது, ஒரு பெரு வெள்ளம் என்ன பண்ணும், வெள்ளம் வரும் பொழுது எல்லாவற்றையும் வாரி கொண்டு போய்விடும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அதற்கு உகந்தவர்களாய் நான் வாழ மறுக்கும் பொழுது, இல்லை வாழ மறக்கும் பொழுது அந்த நாள் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய வெள்ளம் போல இருக்குங்கிறத செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே அதை சொல்லியிருக்கிறார். 2வது வசனம் என்ன சொல்லுது, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருமே தப்பிக்க முடியாது. அந்த பெரு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு போகும். எல்லா பொருட்களும் சரி, இது அதுன்னு பார்க்காதபடி எல்லாவற்றையும் வாரி கொண்டு போய்விடும். அதுபோல கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது பெரு வெள்ளம் போல எல்லாவற்றையும், தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளும். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டுவேன். பாகாலில் மீதியாயிருக்கிறதை ஆசாரியர்களோட கூட கெமரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சங்காரம்ங்கிறது அது முடிஞ்ச உடனே வாரி அழைச்சிட்டு போனதுக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது, முற்றிலும் அழிக்கப்படுவதை தான் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய யெகோவா தேவனையும் வழிபடுகிறோம், பாகாலையும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இல்லாதபடி பாகாலையும் சேவிப்போம், அதே நேரத்தில் ஆண்டவரையும் சேவிப்போம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்கு ஒரு எச்சரிப்பை தான் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை யோசியா ராஜாவின் காலத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசனம் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. பெருவெள்ளம் வரப்போகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கும் பொழுது, அதற்குள்ளே சமீபமாக இருக்கும் பொழுதே நான் என்ன பண்ணணும்? என்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து சீர்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னா பெருவெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும்போது ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டான். அந்த கர்த்தருடைய நாளில் அவர் கரத்தை பிடிக்கணும்னா இந்த பெருவெள்ளத்து வருவதற்கு முன்பாகவே நான் என்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வெள்ளம் எல்லோரையும் வாரி கொண்டு போய்விடும். நோயின் காலத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகிய பாடல் ஒன்று உண்டு, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுமே. இந்த வாரிக்கொள்ளுகின்ற பெருவெள்ளத்தின் அந்த அழிவுக்கு முன்பாக கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு என்னுடைய விசுவாசம் ஒரே இலக்கை நோக்கி இருக்கணும். பாகாலுக்குள்ளேயும் விசுவாசம் வச்சுக்கிறது, அதே நேரத்தில் ஆண்டவருக்குள்ளேயும் விசுவாசம் வைக்கிறேன்னு சொல்வது பொருத்தமாக இருக்காது. பாகாலுங்கிறது இன்றைக்கி உலகத்திலே நான் விருப்பமாக இருப்பேன், அதே நேரத்தில் ஆண்டவரிடத்துலேயும் பிரியமாக இருப்பேன்னு சொல்லி இருப்பேன்னா ஆண்டவருடைய பிரியம் செய்யவே முடியாது. அப்பொழுது கர்த்தருடைய நாளுக்கு உகந்தவனாய் நான் வாழ முடியாது. பெருவெள்ளத்திலே நானும் சிக்கிக்கொள்வேனே. இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி தப்புவிப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். செப்பனியாவின் அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, நானும் நீங்களும் நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி கொள்ள நாம் முயல்வோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தி கொள்வோம். கர்த்தர் தாமே பெருவெள்ளத்துக்கு தப்பிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.